எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களே, இந்த செய்தி ஒரு வேளை சிறிய செய்தியாக இருந்தாலும் இது நம்முடைய வாழ்க்கைக்கு, அனுதின வாழ்க்கைக்கு இது உறுதியாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் கோடா கோடி மக்கள் வாழ்ந்தாலும் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறார்கள், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு விசேஷித்தமானவன். இன்றைக்கு அதை நாம் சிந்திக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாக ஆபிரகாமே, சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, தேவனை ஆராதிக்கிறவன், தேவனை தெரிந்து கொண்டவன், தேவனை ஆண்டவராக தெய்வமாக கொண்டவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவன், இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறார்கள் தெய்வ பிள்ளையே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்மேல் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும், அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற அந்த மகிமையான கிருபைக்குள் உன்னை கொண்டு வர தேவனை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் சொல்லுவோம், நாம் எங்கிருந்தவர்கள், எப்படி இருந்தவர்கள், என்ன சூழ்நிலை என்பது கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எங்கே இருந்து தெரிந்து கொண்டேன். 9ஆம் வசனத்தை வாசித்தோமானால், வேதம் சொல்லுகிறது, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து, பூமியின் கடைசி இடத்திலிருந்து உன்னை எடுத்தார். உபாகமம் 32:10 வாசிக்கும் பொழுது, பானாள நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல் காத்து கொண்டார். என கண்பான தேவ பிள்ளையே, நம்மை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து ஒதுக்கப்பட்ட நம்மை, வெறுக்கப்பட்ட நம்மை, யாரும் தேடாத நம்மை, பாவத்திலும் அநியாயத்திலும் விழுந்து போன நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார். உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையாகி கிறிஸ்து மேல் நிறுத்தினார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை துதிக்க வைத்தார். என கண்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் இருக்கிற உலகத்துல ஒரு விசேஷத்தவனாய் கண்டவர் கர்த்தர். நம்முடைய சொந்தங்களும் உறவுகளும் கூட உன் விசேஷத்தை காணவில்லை. தேவன் சொல்லி, நீ விசேஷத்தமானவன். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒரு விசேஷத்தமானவன் என்பதை மறந்து விடாதே. உன் பூமியின் கடையாந்தரங்கள் எடுத்து உளையான சேற்றிலும் அவாந்தர வெளியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் சொந்த பந்தங்கள் இருக்கிறதோ இல்லையோ, உன்னை அழைத்த தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை பயன்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். மறந்து விடக்கூடாது தேவ பிள்ளைய. ஆகவேதான் கர்த்தர் நம்மை உளையான சேற்றிலிருந்து எடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில நம்முடைய தேவன் நம்மை எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களில் தேவனுடைய சபையை கட்டவும், ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தவும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், அடுத்தவர்கள் மத்தியிலே நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கினார். இந்த காலவேளை தேவ பிள்ளையை நாம் சிந்திப்போம். கர்த்தாவே, என்னை எப்படி என்னுடைய அழைப்பாண்டவரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்து எனக்கு இப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவை, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுவோம். தாவீது சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை இழந்து விடாதே. கடைசி காலம் வந்துவிட்டது. சாத்தானின் சூழ்ச்சிகளை விழுந்து போகாதபடிக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தன்னை காத்து கொண்டு கர்த்தனை தூக்கி எடுத்தாருங்க நம்பிக்கையோடு ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் ஆசீர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்தெடுத்து, நீர் எங்களை அழைத்து, எங்களை மகிமைப்படுத்தி, கர்த்தாவை எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் உமக்கு நன்றி.
எங்களுடைய அழைப்பு மேன்மையானது. ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்து எங்களை அழைத்தவர் நீ பெரியவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவை ஆசீர்வதியும். எங்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து கர்த்தாவை எங்களை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒருவர் கூட எங்களை நேசிக்காத நாட்களில நீர் எங்களை நேசித்து கர்த்தாவே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.